வணக்கம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா கியூயிங் தியரியில மாடல் 1 ப்ராப்ளம்ஸ் இப்போ நம்ம ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கோம். எந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க, கொஸ்டின்ஸ்ல என்னென்ன சப்டிவிஷன்ஸ், எப்படி ஒர்க் அவுட் பண்ணணுங்கிற கால்குலேஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி வீடியோஸ் நிறைய போஸ்ட் பண்ணியிருந்தோம், ஸோ பாருங்க. இன்னைக்கு பார்க்க போற ப்ராப்ளம், a self-service store has one cashier at its counter. 9 customers arrive on the average 5 minutes, while the cashier can serve 10 customers in 5 minutes. Assuming Poisson distribution for arrival rate and exponential distribution for service rate, find average number of customers in the system, average number of customers in queue, and average queue length, average time a customer waits before being served, average time a customer spends in the system. இவ்வளோ தான் நம்மளுடைய கொஷினாக கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஷின்ஸ் கொடுக்குறாங்க. யூனிவர்சிட்டி எக்ஸாமில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா கொஷினை 1 or 2 டைம் திருப்பி ரீட் பண்ணுங்கள். இந்த ப்ராப்ளம் நீங்கள் ரிவைஸ் பண்ணுறீங்க, எக்ஸாமில் அட்டன் பண்ண போகிறீங்கன்னா கொஷினை தான் நல்லா ரீட் பண்ணணும். அது என்ன மாடல், என்னென்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க, இந்த 3 கொஷினுக்கான ஆன்சரை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிள். ஆக்சுவலி இதெல்லாம் ரொம்ப கேல்குலேஷன்லாம் அதிகமாக இருக்காது, நம்ம கேல்குலேட்டர்லேயே ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஃபார்முலா மக்கப் பண்ணணும், திருப்பி நீங்கள் ப்ராப்ளம் ரிவைஸ் பண்ணால் அந்த ப்ராப்ளம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபார்முலா மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் என்ன கேட்டிருக்காங்கிறத ஹைலைட் பண்ணுறத நம்ம கண்டுபிடிச்சிட்டா போதும், ஈஸியாக இருக்கலாம். இப்போ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்க டேட்டா பாருங்க. ஒரு கேஷியர் கவுண்டரில் ஒரு கேஷியர் இருக்காரு. 9 customers arrive an average 5 minutes. 5 minutesல 9 customers அந்த இடத்துல அசம்பிள் ஆகுறாங்க. ஸோ இதுதான் அரைவல்ங்கிறப்ப நம்ம அரைவல் ரேட் லேம்டாவாக கோட் பண்ண முடியும். 9 customers per 5 minutes. ஸோ கொஷினை ரீட் பண்ணாலே நமக்கு அந்த ஐடியா தெரிஞ்சிடும். வைல் த கேஷியர் கேன் சர்வ்னா சர்வீஸ் டைமில் கோட் பண்ணப்படும். 10 customers in 5 minutes. 5 minutesல 10 customersக்கு சர்வீஸ் கொடுக்குறாரு அப்படிங்கிறப்ப சர்வீஸ் டைமை நம்ம மியூன்னு கோட் பண்ணுவோம். ஸோ மியூவோட வேல்யூ 10 customers in 5 minutes. இதுதான் கிவன் டேட்டா கொடுத்துருக்காங்க. பொதுவாக கியூயிங் மாடலை பொறுத்தவரை நமக்கு லேம்டா மியூ 2 டேட்டா தேவை. ஸோ 2 டேட்டாவுமே நம்ம ஐடென்டிஃபை பண்ணியாச்சு, நோட் பண்ணிக்கலாம். அடுத்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, 4 சப்டிவிஷனில் கொஷின் கேட்டிருக்காங்க. கியூயிங் மாடலை பொறுத்தவரை நமக்கு மாடல் 1ல் எல்எஸ், எல்கியூ, டபிள்யூஎஸ், டபிள்யூக்யூ 4 ஃபார்மேட்டு நமக்கு தெரியும். ஸோ இந்த 4 ஃபார்மேட்டில் இந்த கொஷினை பொறுத்து என்னென்ன கேட்டிருக்காங்க நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஆவரேஜ்னா எல்லில் ஐடென்டிஃபை பண்ணணும்னு அர்த்தம். ஸோ நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இந்த சிஸ்டம். ஸோ சிஸ்டம்னா எஸ், அப்போ எல்எஸ் வேல்யூ நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இன் கியூவில் கியூ லென்த், ஆவரேஜ்னால எல், கியூன்னு கொடுத்ததுனால எல்கியூ வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுருந்துருக்கணும். முடிஞ்சது. ஆவரேஜ் டைம் ஏ கஸ்டமர், ஆவரேஜ் டைம் தான் கொடுத்துருக்காங்க. வெயிட்ஸ்னு ஒரு வேர்டு வந்தாலே டபிள்யூவில் ஐடென்டிஃபை பண்ணணும். பிஃபோர் பீயிங் சர்வீஸ் போகிறதுக்கு முன்னால் அந்த கஸ்டமர் வெயிட் பண்ணுறது, அப்போ அவங்க கியூவில் தான் இருக்காங்க. ஸோ கியூவில் இருந்தால் டபிள்யூக்யூ. பிஃபோர் இந்த மாதிரி க்ளூ வேர்ட்ஸை கொஞ்சம் ஹைலைட் பண்ணிக்கோங்க. பிஃபோர் பீயிங் சர்வீஸ்க்கு அவங்க போகலை, அப்போ அவங்க கியூவில் தான் வெயிட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அப்போ டபிள்யூக்யூ வேல்யூ தேவை. ஆவரேஜ் டைம் ஏ கஸ்டமர் ஸ்பெண்ட்ஸ் இன் த சிஸ்டம். ஸோ சிஸ்டம் கொடுத்ததுனால ஸ்பெண்ட் இந்த சிஸ்டம்னா டபிள்யூஎஸ். ஸோ சில சமயம் மாற்றி கொடுக்குறாங்க. வரிசையாக எல்எஸ், எல்கியூ, டபிள்யூஎஸ், டபிள்யூக்யூ தான் கண்டுபிடிக்கணும்னா அப்படிலாம் கிடையாது. நமக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ அதை பொறுத்து நம்ம லாஜிக்கலாக ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ஓகே, கொஷினை ரீட் பண்ணியாச்சு, கொஷினில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாச்சு, என்ன கேட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இப்போ சொல்யூஷன் பார்க்கலாமா? கிவன் 1 கேஷியருங்கிறப்ப MM1, பட் கஸ்டமர்ஸ் வி டோன்ட் நோ. ஸோ இன்ஃபினிட்டிவ் பேட்டர்னில் இருப்போம், ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வீஸில் இருப்போம். மாடல் 1. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே நம்ம மாடல் 1ல் தான் நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நமக்கு என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க, அரைவல் ரேட் லேம்டாவோட வேல்யூ 9 customers in 5 minutesல. ஸோ அப்போ 1.8 customers per minute. ஸோ இந்த டேட்டாவை மாற்றிருக்கோம். சர்வீஸ் எடுக்கிறவங்க 10 customers-க்கு 5 minutesல நமக்கு சர்வீஸ் கொடுக்குறோம். அப்போ 10/5னா 2 customers per minute. இந்த டேட்டா கரெக்டாக எழுதினால் மட்டும்தான் இதுக்கு அடுத்த ப்ராப்ளம் நம்மளால் ஈஸியாக கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ இந்த இடம் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எழுதுறது நல்லது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இன் சிஸ்டம். ஸோ சிஸ்டம்ங்கிறப்ப எல்எஸ், எல்எஸோட ஃபார்முலா லேம்டா பை மியூ மைனஸ் லேம்டா. லேம்டா வேல்யூ ஆல்ரெடி தெரியும், மியூ வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும். இது கேல்குலேட்டர்லேயே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அப்போ அப்ராக்சிமேட்டாக 9 customers. ஸோ 9 customers தான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர்.
அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க, ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இந்த கியூனா எல்கியூ. ஸோ எல்கியூவோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலாவில் போடலாம், அப்படி இல்லைன்னா ரோ இன்ட்டு எல்எஸ், லேம்டா பை மியூ இன்ட்டு எல்எஸ். ஆல்ரெடி எல்எஸ் தெரியுங்கிறப்ப நம்ம இப்படி ஷார்ட்டாகவே ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். இல்லை நான் ஃபார்முலாவில் எழுதி போகிறனாலும் ஓகே தான், அதுவும் ஈஸி தான். ஸோ அதுவும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எழுதி இருந்திருக்கலாம். லேம்டா பை மியூக்கு வேலை பாருங்கள் இன்ட்டு எல்கியூ இப்போ தான் பார்த்தோம் 9. ஸோ ஒர்க் அவுட் பண்ணால் நமக்கு 8.1. ஸோ கஸ்டமர்ஸ்ங்கிறப்ப நம்ம ஃபுல் வேல்யூவாக தான் எழுதுவோம், நியர் 8 customers. Third subdivision, average time a customer waits in the queue before being served. So before being served நம்மளுடைய டேட்டா WQ ன்னு கோட் பண்ணும். WQங்கிறப்ப LQ by lambda. LQட வேல்யூ இப்போ தான் பார்த்தோம் 8, lambda நம்ம ஃபர்ஸ்டே கோட் பண்ணோம் 1.8. ஸோ ஒரு கோட் பண்ணால் நம்மளுடைய ரிசல்ட் 4.4. ஸோ 4 minutes. அவங்க என்ன யூனிட் கொடுத்துருக்காங்களோ அந்த யூனிட்லேயே நீங்கள் ஹைலைட் பண்ணிக்கோங்க. And fourth subdivision, average time a customer spends in the system. So system na WS ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ WS equivalent to LS by lambda. LS ஓட வேல்யூ first subdivision நம்ம ஐடென்டிஃபை பண்ண வேல்யூ தான். So 9 by 1.8. So our answer is 5. WS equivalent to 5 minutes. அவ்வளோதான். கேல்குலேஷன் ரொம்ப 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 சிம்பிளாக இருக்கும். இந்த பேட்டர்னை பொறுத்தவரை நம்ம செய்ய வேண்டியது கிவன் டேட்டாவை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணணும். அண்ட் சப்டிவிஷன்ஸில் என்னென்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கான நொட்டேஷன்ஸ் நமக்கு தெரியணும். ஸோ நொட்டேஷன்ஸ் தெரிஞ்சிட்டா போதும், ஈஸியாக நம்மளால் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ண முடியும். கொஷினை ரீட் பண்ணுங்கள், டேட்டாஸ் என்னென்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுங்கள், கொஷின்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா போதும், இந்த மாதிரி ப்ராப்ளம் நம்மளால் ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ண முடியும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், முடிஞ்சால் நோட்ஸ் எழுதுங்க. ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எழுதுறது நமக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபார்முலாஸ் என்னென்ன நீங்கள் ஒரு தடவை கொஷினை ரீட் பண்ணுவீங்க, அப்போ கொஷினில் என்னென்ன டேட்டா எப்படி கொடுத்துருக்காங்க என்ன கேட்டிருக்காங்கிறது உங்களால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா kanidapezhai@gmail.com மெயில் ஐடிக்கு அனுப்புங்க, இல்லை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.